अस्सलाम वालेकुम, வெல்கம் டு ஹசி கிரியேஷன். நம்மளோட சேனல்ல ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளோட கோர்ஸ் ஃபுல் கோர்ஸுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பிகினர்ஸ் வந்து எப்படி ஆரி நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதாவது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லித்தர போகிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. நான் வந்து 3 நீடில், அதாவது த்ரெட் ஒர்க்குக்கு நம்ம வந்து என்ன நீடில் வந்து யூஸ் பண்ணுவோமோ அந்த நீடில் வந்து எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 13ஆவது சைஸ், 13ஆம் நம்பர் சைஸ், 14ஆம் நம்பர் சைஸும் எடுத்து வச்சிருக்கேன். டுலிப் நீடில் 13ஆம் நம்பரும் 14ஆம் நம்பரும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டினரி அயான் நீடில், லோக்கல் நீடில், இது வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். டுலிப் நீடில் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். இந்த 3 நீடிலும் வச்சு தான் நம்ம வந்து த்ரெட் ஒர்க்குக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அயான் நீடில் வச்சு தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி தர போகிறேன். நீங்கள் வந்து அயான் நீடில் வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 3 விரல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட 3 விரல், பெரு விரலையும் சுண்டு விரலையும் தவிர மீதி 3 விரலும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கிராஸாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீடில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பிடிக்கணும் ஆரி ஒர்க்குக்கு. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரி நீடில் வந்து நம்ம ஹேண்டில் வந்து பிடிக்கணும். சுண்டு விரல் வந்து அதில் படக்கூடாது. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வந்து ஆரி நீடில் வந்து பிடிக்கணும். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கிளாத்துக்கு உள்பக்கமாக விட்டுட்டு மேல் பக்கமாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டைரக்ஷன் எதுவுமே பார்க்க வேண்டாம். சும்மா இந்த மாதிரி கிளாத்துக்குள்ளாடி விட்டு நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 டே அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீடில் வந்து எப்படி நமக்கு கையில் வந்து பிடிக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த நீடிலோட மேல் பக்கம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள், குண்டாக இருக்குது. அதனால நம்ம வந்து த்ரெட் ஒர்க்குக்கு வந்து இந்த நீடில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேண்டில் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 3 விரலையும் த்ரெட் நீடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான். நீங்கள் வந்து 1 டேக்கு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரியே தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீடில் வந்து பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஸ்பீடாக வரும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டுக்கு உள்பக்கமாக நீடில் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு மேல் பக்கமாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த நீடில் வந்து டைரக்ஷன் எதுவுமே பார்க்காம எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து கிளாத்துக்கு உள்பக்கமாக விட்டு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. 1 டே அளவுக்கு இந்த நீடில் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாகவும் வரும், கரெக்டாகவும் வரும். விரலும், அதாவது அந்த 3 விரலும் இந்த மாதிரி கரெக்டாக நீடில் பிடிச்சி கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன அதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக ஆரி நீடில் வந்து பிடிக்கிறதுக்கும் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே வந்துடும். பிகினர்ஸ்க்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த நீடில் வந்து பண்ணி முடிச்ச அப்புறம், அதாவது இந்த நீடில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் நம்ம வந்து டுலிப் நீடில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். டுலிப் நீடில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டைரக்ஷன் வந்து சொல்லித்தர போகிறேன். எந்த டைரக்ஷனில் நம்ம வந்து பிடிச்சு நம்ம வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் வந்து 14 சைஸ் நீடில் வந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி அந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த ஹூக் வந்து மின் பக்கமாக, அதாவது நம்மளோட ஃப்ரண்டில் இருக்க மாதிரி வச்சுட்டு அது பேக் சைடு ஆகிற மாதிரி இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த டுலிப் இருக்குது பார்த்தீங்களா, டுலிப் வந்து ஃப்ரண்டில் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஹூக் கீழே அந்த வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஃப்ரண்டில் வரும், பார்த்துக்கோங்க. இந்த டுலிப்புன்னு இருக்கிறது வந்து ஃப்ரண்டில் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஹூக் பகுதி இந்த டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்துக்கு உள்பக்கமாக விட்டு அந்த டுலிப் வந்து திருப்பி ரொட்டேட் பண்ணி அந்த டுலிப் வந்து பின்பக்கமாக வர மாதிரி வச்சு நீங்கள் வந்து நீடில் வந்து வெளியே எடுக்கணும். இதுதான் நம்ம வந்து நீடில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான ப்ரொசீஜர்.
நம்ம வந்து ஹூக்கை வந்து ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி உள்ள விட்டுட்டு பார்த்துக்கோங்க, கரெக்டாக உள்பக்கமாக விட்டுட்டு அந்த துளி பின்பக்கம் வர மாதிரி நீடில் திருப்பி நம்ம வந்து வெளியெடுக்கணும். இதுதான் நம்மளோட கரெக்டான ப்ரொசீஜர். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அந்த நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டுலிப் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். பார்த்துக்கோங்க, இந்த டுலிப்புங்கிறது இந்த மாதிரி அந்த ஹூக் பகுதி வந்து இப்போ ஒரு டைரக்ஷன் நம்ம வந்து உள்பக்கமாக விட்டோம் அப்படின்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் அதை ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து த்ரெட் ஒர்க், அதாவது நம்ம ஆரியோட பேசிக் ஸ்டிச்சுக்கு இந்த மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நீடில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் இந்த மெத்தட் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி நம்ம பேசிக்கான ஸ்டிச் வந்து அதாவது ஆரி ஸ்டிச் வந்து எப்படி நம்ம போடுறது அப்படின்ட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த நீடில் வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு டைரக்ஷனில் உள்பக்கமாக விட்டீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நீடில் திருப்பி அதை வெளியே வர மாதிரி எடுக்கணும். அப்போ ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து எண்ட் நாட்டு மட்டும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேசிக் செயின் ஸ்டிச் எப்பவும் போல நீங்க போட்டுக்கோங்க. த்ரெட்டை கீழ் பகுதியில இருந்து எடுத்துக்கோங்க. நீடில் பஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட த்ரெட்டை கீழ்பகுதியில சுத்திக்கோங்க. சுத்திட்டு நீடில் அப்படியே கரெக்டா ஒரு ட்ரில்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிசைனோட டைரக்ஷன் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல தான் உங்களோட அந்த நீடில் இருக்கக்கூடிய அந்த டியூலிப் அப்படிங்கறது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். நீங்க வந்து த்ரெட்டை வந்து மேல இழுக்கும் போது, அதாவது அந்த கிளாத்ல இருந்து மேல இழுக்கும் போது அந்த கிளாத் நம்மளோட த்ரெட்டு தென் நீடில் அந்த மூணு மீட் பண்ணும்ல, அந்த மீட்டிங் பாயிண்ட்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா நீடில் வந்து ஒரு சின்ன டர்ன் பண்ணிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை அப்படியே மேல புல் பண்ணுங்க. புல் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து உங்களோட நீடில் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக். அந்த நீடில் வந்து நம்ம திருப்புறோம்ல, அந்த மீட்டிங் பாயிண்ட், அந்த த்ரெட்டு கிளாத்து தென் நீடில் மூணுமே மீட் ஆகக்கூடிய பாயிண்ட்ல நீடில் திருப்புறோம். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. தென் இப்ப வந்து ஆரி ஒர்க் இப்ப தான் நீங்க பழகுறீங்க அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு ஆரி ஒர்க் நாட் போட தெரியல, பேசிக் செயின் ஸ்டிச் தான் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணி கொடுத்துட்டு, அதாவது நீங்க மேலே இழுக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நார்மலா யூஸ்வலா நம்ம போடக்கூடிய ஒரு சின்ன நாட் மட்டும் போட்டா போதும். இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கா இப்பதான் நீங்க செயின் ஸ்டிச் பழகுறீங்க அப்படின்னா இந்த நாட் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம நாட் போடல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை நீங்க பிடிச்சி இழுத்தீங்க என்ன ஆயிரும்னா, பிடிச்சி இழுத்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபுல்லாவே கலண்டுரும். ஸோ அதனால நீங்க பேசிக்கா பழகுறீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நாட் போட்டுக்கலாம். பட் ஆனா இது வந்து ஆரி ஒர்க் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பிளவுஸுக்கெல்லாம் இந்த நாட் போடவே கூடாது. ஸோ இது வந்து சிம்பிளா ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்காக நான் சொல்லக்கூடிய நாட் தான் இது. ஓகே, நீ அடுத்த நாட் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் இதே மாதிரி செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இப்போ நான் இனி சொல்லக்கூடிய நாட் தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்ல நீங்க வந்து பிளவுஸ் பண்ணும்போது செயின் ஸ்டிச்சா இருந்தாலும் சரி, பீட்ஸ் பண்றீங்க இல்லை செயின் ஸ்டோன் எந்த ஒர்க் பண்ணாலும் அதுல நம்ம போடக்கூடிய நாட் தான் இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட்ல தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்கும் சிம்பிளா நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேசிக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரி ஒர்க் பழகுறீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 1 வீக் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பேசிக் செயின் ஸ்டிச் மட்டும் திரும்ப 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 போட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் செயின் ஸ்டிச் பழகி ரொம்ப ஈஸியா ரொம்ப அதாவது ஃப்ளூயண்டா வருது அந்த லெவலுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஷேவிங் மிஷின்ல இருக்கக்கூடிய அதாவது டெய்லரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து பேசிக் செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அது உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரி கோல்டு ஜரி த்ரெட்ல போடலாம். இந்த கோல்டு ஜரி த்ரெட்லயும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்க்கு மூவ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த மாதிரி கோல்டு ஜரி அல்லது சில்க் த்ரெட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே டஃப்பா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பேசிக்கா பழகுறவங்க ஃபர்ஸ்ட் டெய்லரிங் மிஷின்ல உள்ள த்ரெட் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க இனி நாட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா த்ரெட்டை இந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய த்ரெட்டை நம்ம ஆர்டினரி அப்போ போல செயின் ஸ்டிச்சுக்கு த்ரெட் எடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த எண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த த்ரெட்டை கொஞ்சம் பெரிய ரிங்கா இருக்கிற மாதிரி அதை த்ரெட்டை கொஞ்சம் நல்லாவே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு தென் அந்த த்ரெட் நம்ம எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோமோ அதுக்கு பக்கத்துல அகைன் நீடில் பஞ்ச் பண்றோம். பஞ்ச் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை அந்த ரிங்க்கு உள் பக்கமா தான் நம்ம வந்து த்ரெட்டை எடுக்கணும். ஸோ அது கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த ரிங்கை வந்து அப்படியே பிடிச்சி இழுங்க. அதாவது அந்த த்ரெட்டை வந்து நீங்க பிடிச்சி இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரிங் வந்து ஸ்மால் ஆகிரும். ஸோ ஸ்மால் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரிங்க்கு உள்ள நீடில் இந்த மாதிரி கொறுத்துட்டு அந்த நீடிலோட ஹெட் பார்ட்டை நம்மளோட கிளாத்தோட சேர்த்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ் பகுதியில் நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே இருக்கும்ல த்ரெட் அதை பிடிச்சி இழுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். ஸோ இவ்வளவுதான் நாட் போடக்கூடிய மெத்தட். நான் இன்னும் திரும்பவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இந்த த்ரெட் மேல நிக்கலாம், இதை வந்து கீழ் பக்கமா நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பழகும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய நாட்டாகவே போட்டு பழகுங்க. ஓகே, இனி அடுத்து திரும்பவும் நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்றது. அகைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஷார்ட்டா நாட் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது நீங்க வந்து எடுத்த உடனே நாட் போடுறது எப்படின்னு தெரியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டா நீடில் டர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க பழகுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 25 நாட்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா போட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஈஸியா வந்துடும். நம்மளோட வீடியோஸ் ரெகுலரா பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. தென் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அகைன் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த நாட் போடுறது. எந்த அளவு உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் போடணுமோ அந்த அளவு நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எந்த இடத்துல நீங்க நாட் போட நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி த்ரெட்டை கீழே பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிட்டு கீழே இருந்து எடுக்கக்கூடிய த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தாவே நீங்க பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த ஒரு ரிங்கா தானே நமக்கு இருக்கு இப்ப இந்த த்ரெட், அந்த ரிங்க்கு உள் பக்கமாகவே என்ன பண்ணிக்கோங்கன்னா அடுத்தது நம்ம நீடில் பஞ்ச் பண்ணணும். அந்த த்ரெட் வந்து ரொட்டேட் ஆகக்கூடாது, அதையும் பார்த்துக்கோ. அதாவது இந்த த்ரெட் வந்து திருங்கி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த ரவுண்டுக்கு உள் பக்கமாகவே அப்படியே நம்ம செகண்ட் ரிங் வந்து மேல எடுக்கிறோம். ஸோ அந்த செகண்ட் ரிங்கை நீங்க மேல இழுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிங் வந்து ஸ்மாலா சைஸ் கம்மி ஆகிரும். இனி அந்த ஸ்மால் ரிங்க்கு உள் பக்கமா நீடில் கொடுத்துட்டு கிளாத்தோட சேர்த்து ஒட்டி வச்சுட்டு நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா போதும். அவ்வளவுதான். நம்ம பிடிச்சி இழுக்கும் போது நம்மளோட அந்த செகண்ட் ரிங் என்ன ஆகும்னா அப்படியே கீழ்பக்கமா போயிடும். அந்த த்ரெட் வந்து கீழ்பக்கமா போயிடும். ஸோ நமக்கு லாக் விழுந்துடும். ஸோ இவ்வளவுதான் நாட் போடக்கூடிய டெக்னிக். இந்த மேல நமக்கு எக்ஸஸா அந்த த்ரெட் இருக்குல்ல அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃப்ரேம்க்கு கீழ்பக்கமா இருந்து நம்மளோட நீடில் கோர்த்து எடுத்துட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போயிடும். அதுவும் நான் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இன்னொரு டைம் நான் உங்களுக்கு நாட் போடுறதே சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நம்ம என்ன ப்ரொசீஜர்ல பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்றோம் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டா நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா நாட் கரெக்டா விழுந்துரும். அந்த ஃபர்ஸ்ட் ரிங் நீங்க எடுக்கிறீங்களா அது வந்து அந்த த்ரெட் வந்து என்ன ஆகக்கூடாதுன்னா திருங்கி இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. தென் நம்ம எடுக்கக்கூடிய இந்த செகண்ட் ரிங் இருக்குல்ல, ஸோ அந்த செகண்ட் ரிங்கை பிடிச்சி இழுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரிங் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சைஸ் ஸ்மால் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட சைஸ் எந்த அளவு நம்ம ஸ்மாலா பண்றோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த த்ரெட் நம்ம லாஸ்டா எண்ட் பண்ணும்போது நாட் போட்டதுக்கு அப்புறமா வெளியே எக்ஸஸா த்ரெட் இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிங்கோட சைஸை பொறுத்து தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க ரொம்பவே சின்ன ரிங்கா மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குட்டியா தான் அந்த மேல இருக்கக்கூடிய த்ரெட் வரும். ஸோ அது வந்து ஈஸியா நம்ம கீழே பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து பிடிச்சலாம் இழுக்கணும்னு தேவையில்ல. சைஸ் வந்து ஸ்மால் ஆக வரும். நீங்க வந்து கீழே உள்ள த்ரெட் பிடிச்சி இழுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எக்ஸஸா வரக்கூடிய த்ரெட்டும் உள்பக்கமா போயிடும். அது நம்மளோட ப்ராக்டிஸ்ல தான் வரக்கூடியது.